ஹெல்த் கேர்னா கிட்டத்தட்ட மெடிசன்ஸு, இன்சூரன்ஸு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய சேஞ்சஸ் இருக்கு. அதே போல எஜுகேஷன் சைடும் நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0ல. ஸோ அதெல்லாம் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு லைஃப் சேவிங் 33 மெடிசன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 12% ஜிஎஸ்டில இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸம்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரியே சில கிரிட்டிக்கலான டிசீஸ் லைக் கேன்சர் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் 5% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி ரேட் வந்து அப்ளிகபிள். பட் இனிமே அது எக்ஸம்டட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22ல இருந்து வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு தேவைப்படும், சார் இது வந்து யூலிப்பு, அப்புறமா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கே, இதுக்கெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே எக்ஸம்டட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிஎஸ்டி லெவியான ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் இனிமே கிடையாது. சரி, எஜுகேஷன்ல என்ன மாதிரி மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எஜுகேஷன் சர்வீசஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் டெக்ஸ்ட் புக் வாங்குறீங்க, அதுக்கும் ஃபுல்லி எக்ஸம்டடாக தான் இருக்குது, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை தாண்டி இப்போ அவங்க நோட் புக் வாங்குறாங்க, ஒரு கிராஃப் புக்ஸ் வாங்குறாங்க, இல்லை மேப் வாங்குறாங்க. இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெவி கீழே வந்துட்டு இருந்துச்சு. அதாவது 12% வந்து ஜிஎஸ்டி வந்து லெவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் செப்டம்பர் 22ல இருந்து 0, அதாவது எக்ஸம்டட் ஐட்டமா டிக்ளேர் பண்றாங்க. அதே போல ஜாப் ஒர்க்லயுமே இந்த ஹெல்த் கேர் செக்டார்லையும் எஜுகேஷன் செக்டார்லையுமே ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்மாஸ்டிக்கல் செக்டார்ல ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஜாப் ஒர்க் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர் ஆகட்டும் அல்லது எஜுகேஷன் செக்டார் ஆகட்டும், இதுக்குமே வந்து ஜிஎஸ்டியில் நல்ல மாற்றங்கள் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் பார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அப்போ என்னோட மெடிசன்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், பேக்கிங்காக சம் ஜாப் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஒர்க் ரிலேட்டட் வந்து 12%ல இருந்தது. இப்போ வரைக்கும் 12% ஜிஎஸ்டி வித் ஐடிசியா இருக்கு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா 5%-ஆ சேஞ்ச் பண்றாங்க ஃப்ரம் செப்டம்பர் 22ல இருந்து. இந்த 5% கூட வித் ஐடிசியோட நமக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதுதான் நமக்கு இன்னும் பெரிய பெனிஃபிட். ஸோ அப்போ 12% வித் ஐடிசியா இருந்த ஜிஎஸ்டி ரேட்டு இனிமே 5% வித் ஐடிசியா மாறுது. ஸோ அது நமக்கு நல்ல மாறுதல் தான். இதே போல எஜுகேஷன் செக்டார்லையுமே இப்போ புக்கு பிரிண்ட் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை நோட் புக் பிரிண்ட் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஒர்க், அதாவது நம்பர் 48, 47, 49 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48, 49 கீழே வரக்கூடிய எல்லா புக்ஸ் ரிலேட்டட் மேகசின்ஸ் எல்லாமே ஜாப் ஒர்க் வந்து 12% வித் ஐடிசியா இப்போ வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜாப் ஒர்க் வந்து 12% வித் ஐடிசி ஃப்ரம் செப்டம்பர் 22ல இருந்து 5% வித் ஐடிசியா மாறப்போகுது. ஸோ இங்கேயுமே வித் ஐடிசி. ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ இந்த ஐடிசி நம்ம தாராளமாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பெனிஃபிட் வந்து தாராளமாகவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ 12% ரேட்டு இனிமே 5%-ஆக மாறுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஆல்மோஸ்ட் எஜுகேஷன் செக்டார்லையுமே ஹெல்த் கேர் செக்டார்லையும் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஏன்னா வித் ஐடிசியும் அலோவ் பண்ணுறதுனால அண்ட் ஈவன் ஜிஎஸ்டி ரேட்டுமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது தவிர ஜாப் ஒர்க் வந்து இப்போ லெதர் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை பிரிக்ஸுக்கோ இது சம்பந்தமான ஜாப் ஒர்க்குமே இது வரைக்கும் 12% வித் ஐடிசி தான் இருக்கு. அதையுமே இப்போ வந்து 5% வித் ஐடிசியாக மாற்றுறாங்க. ஸோ இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட். ஸோ இப்போ ஜாப் ஒர்க் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 12%ங்கிற ஸ்லாப்ல இருந்து மாதிரி ஆல்மோஸ்ட் 5% வித் ஐடிசிக்கு மாறி இருக்கு. ஸோ இது நல்ல மாற்றம் தான். இதை தவிர நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் கார் வெஹிக்கிள் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ மோட்டார் கார் வெஹிக்கிள் வந்து 1200 சிசி உள்ள வெஹிக்கிள் அல்லது 1500 சிசி ஃபார் டீசல் இன்ஜினாக இருந்தால், 1200 சிசி வந்து பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால், ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 28% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% அல்லது சம்டைம் 3%. ஸோ 29, 31% வரும். இப்போ அது என்ன ஆயிடுச்சு, 18%க்கு கீழே ரெடியூஸ் ஆயிடுச்சு. சார் இல்லை, என்னோட வண்டி 1200 சிசி அல்லது 1500 சிசிக்குள்ளே தான், பட் லென்த் வந்து 4000 மில்லிமீட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா செடான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 + 15, அதாவது ஆல்மோஸ்ட் 43% ஜிஎஸ்டி ரேட் இருந்தது. இன்னைக்கு அது வெறும் 40% ஜிஎஸ்டி ரேட்டுக்குள்ளே வருது. அதே போல்
எஸ்யூவி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 48%, அதாவது 28% வந்து ஜிஎஸ்டி, 20% செஸ்ஸாக இருக்கலாம் அல்லது 22% செஸ்ஸாக இருக்கலாம். ஸோ 48 to 50% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட் வந்து இனிமே ஆல்மோஸ்ட் 40% ஃப்ளாட் ரேட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ ஜிஎஸ்டி வெறும் 40% தான். அப்போ மோட்டார் வெஹிக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 22க்கு அப்புறம் புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தான். பட் அதே போல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது ரேட் இன்க்ரீஸும் ஆகலை, ரேட் ரெடியூஸும் ஆகலை. ஸோ அதே 5% ஆஃப் ஜிஎஸ்டி வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகுது இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. இப்போ இதே இது நீங்கள் மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 350cc வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 28% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமே வெறும் 18% தான். சார் நான் ஆக்டிவா வாங்க போகிறேன், ஹோண்டா வாங்க போகிறேன், இல்லை ஹோண்டா சார் நான் வந்து ஆக்டிவா வாங்க போகிறேன், இல்லை ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரியான சின்ன சின்ன வண்டி எல்லாமே பிலோ 350cc எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 18% தான் இருக்குது, 28% கிடையாது. இல்லை சார் 350cc மேலே வரக்கூடிய பைக்ஸுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, 350cc மேலேனா இப்போ நீங்கள் வந்து கவாஸ்கி நிஞ்சா, இல்லை ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி எல்லாமே மோர் தென் 350cc மேலே இருக்கக்கூடியதுக்கு 40% ஜிஎஸ்டி வருது. இப்போ வரைக்கும் அதுக்கு 28% தான். ஓல்டு ஜிஎஸ்டி ரேட் வந்து 28% தான். ஆனால் இனிமேல் நியூ ரேட் வந்து 40 மாறப்போகுது. அப்போ பெரிய வண்டி இந்த மாதிரி 350cc மேலே ஏதாவது நீங்கள் பைக் புக் பண்ணுறதா இருந்தால் 22க்குள்ளேயே புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆஃப்டர் தட் 40% அது மாறப்போகுது. சரி சார், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு என்னாச்சு சார்? நீங்கள் மோட்டார் சைக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வாங்கினா கூட 5% தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடியும் 5% தான். ஈவன் நீங்கள் செப்டம்பர் 22க்கு அப்புறமா எலக்ட்ரிக் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ஜிஎஸ்டி ரேட்டு 5% தான். ஸோ எலக்ட்ரிக் பைக்குக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அதே போல் கோல்டும் இது வரைக்கும் ஜிஎஸ்டியில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஆக்சுவலாக 3% வந்து கோல்டுக்கும் 5% வந்து மேக்கிங் சார்ஜஸ்க்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் செப்டம்பர் 22க்கு அப்புறமும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ சேம் அதே 3%, 5% வந்து கண்டினியூ ஆகுது. கோல்டு மட்டும் இல்லை, கோல்டு, சில்வர் ப்ளஸ் ஆர்னமெண்ட்ஸுக்கு. அப்போ 3% ஃபார் கோல்ட் அண்ட் 5% ஃபார் மேக்கிங் சார்ஜஸ். இதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதில் சப்போஸ் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி சொல்லுங்கள் சார், பர்டிகுலர் ஜாப் ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள், இல்லை இந்த ஹெச்எஸ்என் கோடு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.